வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலருடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். சேனல் பக்கம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு அலர்ட் வேகமாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இன்றைக்கி டேட் என்னென்னா 23/6/2026. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க, யாசகம். யாசகம் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிச்சை எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 இடமிருந்து வலம் பிச்சை. சரியாக இருக்குங்க. மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். 3 எழுத்துக்கு. 1 மேலேருந்து கீழே 5 எழுத்துங்க. கடையில் வாங்கும் பொருட்களை போட்டுத்தர டேஷ் பை வேண்டாமே. இருக்கா? வீட்டில் உள்ள மஞ்சள் பையை எடுத்து செல்வோம். கடையில் எந்த பை வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்காங்க. பீல ஆன்ஸுக்கு பிளாஸ்டிக் பை வேண்டாம் என்று சொல்லுவோமே அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, மஞ்சள் பையை கொண்டு போக சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் பை அப்படிங்கிறத நெகிழி பைகள் அப்படிங்கிறத தமிழில் நம்ம சொல்லலாம். இது இங்கிலீஷ் வார்த்தை தான். ஓகேங்களா? மேக்ஸிமம் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட எதிர்காலத்துக்கு நல்லதாக கொண்டு போகலாம். ஏன்னா மாடு ஆடுலாம் சாப்பிடல பிளாஸ்டிக் கவர்லாம் சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு ஆல்ரெடி வருது. ஓகேங்களா? பிளாஸ்டிக் கவர் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்காக கிடைக்குது. ஸோ கொஞ்சம் சேஃப்டி பார்த்துக்கோங்க. 7 இடமிருந்து வலம் இஸ்ஸில் ஆரம்பிச்சுக்குங்க. ஒட்சன். ஒட்சன்னா வேவு பக்கவன், உளவாளி, ஸ்பை ஆங்கிலத்தில். ஓகேங்க. அடுத்து 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். பேச முடியாதவர்களின் மொழி. பேச முடியாதவர்களின் பாஷை அப்படின்னு நம்ம சொன்னீங்கன்னா அது என்னன்னா சைகை. அவங்க சைகையில் தான் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஓகே. 6 இடமிருந்து வலம் என்ன. கரம் பச்சுவேன். அதுக்கு கையில் ஹிண்ட் வருது. கை பிடிப்பேன். கை பிடிப்பேன். இது இல்லை. 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டேஷ் லிங்கன். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி யாருன்னா டேஷ் லிங்கன். ஆபிரகாம் லிங்கன். பதில் என்ன? ஆபிரகாம் லிங்கன். ஓகேங்களா? ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஆபிரகாம் லிங்கன்னா 16வது குடியரசுத் தலைவருங்க. 1861 65 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. 65 அவர் சுட்டு கொண்டுட்டாங்க. ஓகேங்களா? அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடியவர். ஓகே. 4 மேலேருந்து கீழே குரல் கொடுத்தவன் சொல்லலாம். உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா செட்டில்மெண்ட். விவசாயி ஒப்பந்தம். சொத்துக்களை உடன்படிக்கை பண்ணுவாங்கள்ல, பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிறது. ஏற்பாடு ஆவணம்னு சொல்லலாம். ஒப்பந்தம்னு சொல்லலாம். ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேர்டிங் கரெக்டாக இருக்குது. உடன்படிக்கை அப்படின்னா செட்டில்மெண்ட். ஒப்பந்தம்னா அரேஞ்ச்மெண்ட்டு, அக்ரிமெண்ட்டு. ஓகேங்களா? ஏற்பாடுனா அரேஞ்ச்மெண்ட். ஓகே. 5 மேலேருந்து கீழே என்ன. இன்று அல்ல. இன்னைக்கு இல்லை அப்படின்னா அன்று. சரிங்க. 5 இடமிருந்து வலம் என்ன. மாடுகள் உணவை வாயில் டேஷ் போடும். மாடுகள் உணவை வாயில் அசைப்படும். வாயில் வச்சு நல்லா சேவ் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் வயிற்றுக்குள்ள அனுப்புவோம். ஓகே. அது சும்மா இருக்கையிலையும் வாயை அசைக்கும். ஓகே. 6 இடமிருந்து வலம் என்ன. அப்போ வாய்க்கு. ஓகே. 6 இடமிருந்து வலம் என்னென்னா கரம் பச்சுவேன் அப்படின்னா பிடிப்பேன்னு சொல்லலாம். பச்சுவேங்கிறத பிடிப்பேன். இதை இங்கே கை பிடிப்பேன்னு சொல்லலாம். இல்லை கையை பிடிப்பேன்னு சொல்லுவீங்களா? இதுக்கு 2 விதமாகவும் ஆன்சர் கொடுங்க. நான் கை பிடிப்பேன்னு தான் சொல்கிறேன். கையை பிடிப்பேன்னு சொல்லுவேன்.
என்ன ஆன்சர் நீங்கள் சொல்லலாங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. சரிங்களா? 9 இடமிருந்து வலம் என்ன? நெதர்லாந்து முன்பு இப்படி அழைக்கப்பட்டது. நெதர்லாந்துக்கு பழைய நேம் வந்து இப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நெதர்லாந்துடைய ஒரு பகுதி தான் என்னது, ஹாலந்து. ஹா மாறுதுங்க. சரிங்களா? இதுக்கும் எந்த ஹா யூஸ் பண்ணலாங்கிறதையும் கமெண்டில் கொடுங்க. ஹாலந்துங்க வந்து நெதர்லாந்துடைய ஒரு பகுதி. வடக்கு ஹாலந்து, தெற்கு ஹாலந்துன்னு இருக்குது. ஃபுட்பால் டீமில் ஹாலந்துன்னு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? நெதர்லாந்து. ஓகே. ஸோ நெதர்லாந்து அப்படின்னா டச்சு மொழியில் வந்து அவங்களோட மொழியில் வந்து தாழ்வான நிலப்பகுதி, கடல் மட்டத்துலேருந்து அவங்க கீழே தான் இருக்காங்க. ஓகே. 11 இடமிருந்து வலம் என்ன? மனைவின்னா இதுக்கு வேறு ஹிண்ட் எதுவும் அதுதான் பார்ப்போம். 8 மேலேருந்து கீழே என்ன? சான்றுன்னா விட்னஸ்ஸு, ஆதாரம் சொல்லலாம், அத்தாட்சி சொல்லலாம், ஆவணம் சொல்லலாம். ஆதாரம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மனைவிக்கு வேர்டு கிடச்சிடும். சரிங்களா? ஆதாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ரூஃப், எவிடன்ஸு, டாக்குமெண்ட் எல்லாமே சொல்கிறது தான் சான்று. ஓகேங்களா? ஸோ இப்போ மனைவிக்கு வந்து நீங்கள் என்னன்னு சொல்லலாம்? தாரம். ஓகே. 14 இடமிருந்து வலம் என்ன? 3ஆவது எழுத்து இம்முல வருதுங்க. மதுரை முன்னொரு காலத்தில் டேஷ் வனம் என அறியப்பட்டது. மதுரை முன்னாடி உள்ள காலத்தில் வந்து கடம்ப வனம்னு சொல்லுவாங்க. கடம்ப வனம் அப்படின்னா அங்கே வந்து கடம்ப மரம் வந்து நிறையா இருந்துச்சு. இதுக்கு நீங்கள் தெரியணும் அப்படின்னீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை மீனாட்சி வந்து மதுரை ஆண்டவங்க அப்படின்னு சொல்லுவோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சம் அப்படின்னா மூல மரமாக இருந்த ஸ்தல விருட்சமாக இருந்த மரம் பார்த்திங்கன்னா என்னது கடம்ப மரம் தான் இருக்கும். நீங்கள் கோயில் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? திருவிளையாடல் புராணத்துலேயும் மதுரையை வந்து கடம்ப வனம் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்றாங்க. 14 மேலேருந்து கீழே என்ன? நாத டேஷ் நன்மையில் முடியும். நாரதர் வந்து எப்போவுமே கொலைக்கு விட்டுருவாரு. நாரதருடைய கலகம் நன்மையில் முடியும். ஓகே. 18 இடமிருந்து வலம் என்ன? மனிதன் குகைகளில் வாழ்ந்த காலம். மனுஷன் வந்து குகையில் வாழ்ந்தான்னா அதை வந்து கற்காலம் அப்படின்னு சொல்லலாம். கற்காலம் அப்படின்னா ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனுஷன் வந்து கல்லையே வெப்பனாக யூஸ் பண்ணுறது, கல்லை வச்சுமே எல்லாத்தையும் வந்து பண்ண ஆரம்பித்தது கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம அகழ்வாராய்ச்சியிலலாம் தேடிட்டு இருக்காங்க. செங்கல்பட்டு இந்த பல்லாவரம் பகுதியில் கற்காலத்தில் யூஸ் பண்ண கருவிகள்லாம் இன்னும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. 15 மேலேருந்து கீழே என்ன? ராஜராஜன் வந்து சோழ மன்னன். அப்போ நரசிம்மன் எந்த மன்னன்? நரசிம்மன் வந்து பல்லவ மன்னன். அதுலேயும் முதல்ல நரசிம்மனை வந்து வாதாபி கொண்டான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மாமல்லபுரத்துக்கு சொல்லுவாங்க, மாமல்லன்னு சொல்லுவாங்க. ஓகே. 12 இடமிருந்து வலம் என்ன? இணக்கத்தை தெரிவிக்கும் சொல். சரி பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சரி அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? சம்மதம். ஓகே. பத்து மேலேருந்து கீழே என்ன? மிளகாயின் சுவை. மிளகாயோட டேஸ்ட் என்ன? காரம், சில்லி. ஓகே. 12 மேலேருந்து கீழே என்ன? கதாநாயகியாக அறிமுகமாகி பின்னர் நகைச்சுவை நடிகையாக பல படங்களில் நடித்தவர். சால ஆரம்பிச்சுக்குங்க. 16 இடம் சச்சுன்னு நினைக்கிறேன். எழுதி பார்ப்போம். சச்சு அப்படின்னா அவங்களோட ரியல் நேம் வந்து சரஸ்வதி சுந்தரேசன். 1962 அந்த மூவியில் நடிச்சுப்பாங்கல்ல, வீர திருமகனில், ரோஜா மலர், ராஜகுமார் இல்லைலாம் ஹீரோவாக நடிச்சுப்பாங்கல்ல. இப்போ இந்த காமெடியாக நடிக்காங்கல்ல, அவங்க தான் சச்சு அப்படின்னு நம்ம நேம் மாற்றிருக்காங்க. 16 இடமிருந்து வலம் என்ன?
நம் வீட்டை மட்டுமல்ல தெருவையும் டேஷாக வைத்துக்கொள்வது நோய் பரவாமல் தடுக்கும். நம் வீட்டை மட்டுமல்ல தெருவையும் சுத்தமாக வைத்து கொண்டால் நோய் எதுவும் வராது. சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு நிறைய பழமொழி சொல்லுவாங்க. சுத்தம் சோறு போடும், ஓகேங்களா, குளனாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, 13 மேலேருந்து கீழே என்ன, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, இதற்கு 2 பக்கமும் இடி. உரலுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்து நிறைய 2 பக்கமும் இடிச்சிட்டு இருக்காங்கன்னு இப்போ சொல்லுவாங்க. உரலுக்கு ஒரு சைடு தான் இடி விடும், மற்ற இடத்துக்கு 2 பக்கமும் இடி விடும். சரிங்களா? 19 இடம் வந்து வளம் என்ன, தொடக்கம், ஸ்டார்டிங், ஆரம்பம், ஆதி. ஓகேங்க. 17 கடைசி கேள்வி மேலேருந்து கீழே. கேல ஆரம்பிச்சு இம்மில் முடியுதுங்க. பாரம், பாரம்னா வெயிட்டுன்னு சொல்லலாம், சுமை சொல்லலாம். இங்கே வந்து கணம் சொல்கிறோம். 2 சொல்லினா 3 சொல்லினா போட்டிங்கன்னா அது வந்து செட்டுன்னு பேரும், அதாவது பொருட்களோட தொகுப்பு சொல்லக்கூடியதாயிரும். சரிங்களா? ஆன்சர்ஸ் எழுதியில் செக் பண்ணிவிட்டு எழுதுங்க. இந்த 2க்குமே நான் உங்கள்கிட்ட வந்து பதில் எழுதி பார்க்கேன். ஆபகாமுக்கு வந்து இந்த ஹா போட முடியுமா? ஓகேங்களா? கையை பிடிப்பேனா கை பிடிப்பேனா எது போடுவீங்கிறது எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா, அன்பு காட்டு, பாரதியார் சொன்னது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துவது நம் கடமை. இதுவே ஜீவ காரணியம்.